இப்போது உறவுகளில் உறவை எப்படி தேர்ந்தெடுக்கும் அப்படின்னா, முக்கியமான விஷயம் என்னென்னா, நமக்கு அப்பா அம்மா அப்படிங்கிற உறவு இயற்கையானது. அவங்க எப்படி ஒருத்தர் தான் இருக்க முடியும். அம்மான்னா உனக்கு ஒருத்தர் தான், அப்பான்னா ஒருத்தர் தான். 10 அம்மா இருக்க முடியாது, 10 அப்பாவும் இருக்க முடியாது. அம்மா அப்பாங்கிறது ஒருத்தர் தான். அதுபோல் நண்பன் என்றாலும் உனக்கு ஒருத்தர் தான் இருக்க முடியும். கணவன் என்றாலும் உனக்கு ஒருத்தன் தான். ஒரு பெண்ணிற்கு கணவன் என்றாலும் ஒருத்தன் தான், மனைவினாலும் ஒருத்தர் தான். அதுபோல் நண்பன் என்றாலும் உனக்கு ஒருத்தர் தான் இருக்க முடியும், இருக்கணும். அது மாதிரி தோழி, ஒரு பெண்ணிற்கு தோழி என்றாலும் உனக்கு ஒருத்தர் தான் இருக்க முடியும். ஒருவேளை நீங்கள் இன்னும் கல்யாணம் பண்ணல, உனக்கு காதலி என்றாலும் அது ஒருத்தர் தான் இருக்க முடியும். காதலன் என்றாலும் ஒருத்தர் தான் இருக்க முடியும். அதுபோல் உனக்கு ஒரு அண்ணன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது உன் குடும்ப உறவுகளை தாண்டி நீ யாரையாவது அண்ணன் நினைக்கிறியா, அதுவும் உனக்கு ஒருத்தராக தான் இருக்க முடியும். ஒருத்தர்கிட்ட நீ உண்மையாக இருக்கணும். அவங்கள தான் நீ அவங்களுக்கு நீ உண்மையாக இருக்கணும். உனக்கு நிறைய அண்ணன்களை தெரியும் அப்படி இருக்கும்போது, ஆனால் யாராவது ஒருத்தர்கிட்ட நீ ரொம்ப ஆர்வமாக இருக்கணும், ரொம்ப உண்மையாக இருக்கணும். ஒருத்தர் தான் நீ உனது உறவாக, அதில் உனக்கு 10 அண்ணனை தெரியலாம். ஆனால் அதில் ஒரு அண்ணனை தான் நீ அவங்களுக்கு நீ உண்மையாக இருக்கணும். இன்னும் எனக்கு 4-5 அண்ணன் தெரியும், 4-5 பேர்கிட்டையும் நீ உண்மையாக இருக்கக்கூடாது. ரொம்ப நீ யாரிடம் நெருக்கம் காட்ட வேண்டும்? உன் குடும்ப உறவுகளை தாண்டி உனக்கு ஒரு ஆண் இருக்கிறான். குடும்ப உறவை தாண்டி ஒரு 10 அண்ணன்களை உனக்கு தெரியும். அந்த 10 அண்ணன்களிடம் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பேசக்கூடாது. யாராவது ஒருத்தர்கிட்ட தான் ரொம்ப நெருக்கமாக பேச வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும், அதிகமான நேரங்களை செலவழிக்க வேண்டும். சும்மா 10 பேர் நான் இவர்கிட்ட பேசிட்டு அங்கே பேசிட்டு அப்புறம் அந்த அண்ணங்கிட்ட பேசுறது, இந்த மாதிரி அந்த உண்மைத்தன்மை என்பது உறவுகளில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போ எனக்கு நிறைய பேரை தெரிஞ்சுக்கணுமா, எல்லார்ட்டையும் நான் பேசணுமே, அப்படிலாம் குழப்பிக்காமல் ஒருத்தர் போதும். ஒரு அண்ணன், ஒரு குடும்ப உறவுகளை தாண்டி உனக்கு ஒரு அண்ணன் போதும். அதுபோல் உனக்கு அப்பா இருக்கிறாங்க, அது மாதிரி குடும்ப உறவுகளை தாண்டி ஒரு பெரியவரோடு உனக்கு ஒரு பழக்கம் இருக்க வேண்டும். உனக்கு 10 பெரியவர் தெரியலாம், ஆனால் யாராவது ஒருவரை தேர்ந்தெடுத்து அவரிடம் நெருக்கமாக பழகு, உண்மையாக பழகு. எல்லா பெரியவர்களிடமும், உனக்கு தெரிந்த எல்லா பெரியவர்கிட்டமும் நீ ரொம்ப நெருக்கமாக இருக்காது. யார்கிட்டையாவது நான் இவருக்கு நெருக்கமாக இருக்கிறேன், இவருக்கு உண்மையாக இருக்கிறேன் என்பதை தெரியப்படுத்துகிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி எனக்கு பல பேரை தெரியும்னு பெருமைப்பட்டுக்காத. யாராவது ஒருத்தர்கிட்ட தான் நீ உண்மையாக இருக்கணும். அந்த வகையில் உனக்கு குடும்ப உறவுகளை தாண்டி இப்போ உங்கள் அம்மா உங்கள் அம்மாவுக்கு நீ உண்மையாக இருக்க, அவங்க உண்மையான அம்மா அவங்க. அப்போ குடும்ப உறவுகளை தாண்டி உங்கள் அம்மாவை போல் பெரிய வயது பெண்கள் இருப்பாங்க, உனக்கு 10 பேர் கூட தெரியலாம். ஆனால் யாராவது ஒரு பெண்களை தேர்ந்தெடுத்து அவர்களிடம் நீ உண்மையாக இரு. குடும்ப உறவுகளை தாண்டி அது தேவை இருக்குது. உனக்கு 4-5 பெண்களே தெரியலாம், 4-5 பெண்மணிகளே தெரியலாம். ஆனால் அவங்கக்கிட்ட அவங்களெல்லாம் எல்லாத்துட்டையும் நீ நெருக்கமாக உண்மையாக இருக்க முடியும். யாராவது ஒருத்தர்கிட்ட நீ ரொம்ப பாசமாக இரு, ரொம்ப உண்மையாக இருக்கணும். ஏன்னா இது எல்லாமே வாழ்க்கை துணை, நீ வாழ்வதற்கு தேவையான துணைகள், வழிகாட்டுவதற்கான துணைகள். நீ உண்மையாக இருந்தால் தான் அவங்க உனக்கு உதவி செய்வாங்க. எல்லார்ட்டையும் உண்மையாக இருந்துட முடியாது. அப்போ நம்ம எத்தனை பேர் நம்ம வாழ்வதற்கு தேவை அப்படிங்கிறத இப்போ நம்ம முடிவு பண்ணிடலாம். இப்போது உனக்கு அப்பா அம்மாங்கிறது நிரந்தரமான உறவு. அதுபோல் ஒரு உனது தாத்தாவிற்கு நீ உண்மையாக இருக்க வேண்டும். அதுபோல் தாத்தா உனக்கு யாருமே இல்லையா, அப்போ உன் குடும்ப உறவுகளை தாண்டி நிறைய தாத்தா வயசில் நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பேர்கிட்ட நீ பேசலாம். ஆனால் யாராவது ஒரு தாத்தாவை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உண்மையாக இருக்கணும், அவங்ககிட்ட போய் நேரத்தை செலவழிக்கணும், உண்மையாக இருக்கணும். அப்போ அவங்க தான் உன்னை உரிமை கொண்டாடுவார்கள். இது எனக்கு பிடித்தவன், எனக்கு பிடிச்ச தாத்தான்னு நீ யாரையாவது ஒருத்தரை உரிமை கொண்டாடணும். அப்போ உறவுகளில் இதில் எத்தனை பேரை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு கிளியர் ஆகிடுச்சு. உனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான் அப்படின்னா அந்த அண்ணனுக்கு நீ உண்மையாக இருக்கு. ஒரு அண்ணன் போதும். உன் குடும்பத்தில் உனக்கு ஒரு அண்ணன் இல்லை, உனக்கு அண்ணனே இல்லை அப்படின்னா அப்போ ஏதாவது ஒரு அண்ணனை தேர்ந்தெடுத்துக்கோ. உன் குடும்ப உறவுகளை தாண்டி வெளியில் ஒரு அண்ணனை தேர்ந்தெடுத்துக்கோ. உனக்கு ஏதாவது ஒரு அண்ணன் போதும். ஏதாவது ஒரு தம்பி தேவை. உனக்கு ஒரு தம்பி இல்லையா, அப்போ உன் குடும்ப உறவுகளை தாண்டி வேற எங்கேயாவது ஒரு தம்பி இருக்கிறான், உனக்கு பல தம்பிகளை தெரியும், ஆனால் யாராவது ஒரு தம்பியை தேர்ந்தெடுத்துக்கோ. அதுபோல் உனக்கு அக்கா ஒன்று தேவை, ஒரு அக்கா உனக்கு தேவை. உனக்கு பல அக்காக்களை தெரியலாம், ஆனால் ஏதாவது ஒரு அக்கா கிட்ட நீ நெருக்கமாக, ஒரு அக்காவாக நீ ரொம்ப பாசமாக இருக்கணும், உரிமையாக இருக்கணும். இப்படி தான் ஒன்று போதும். அக்காவில் உனக்கு ஒரு அக்கா போதும். பல அக்காக்களை உனக்கு தெரியலாம், பல பேர் அக்கான்னு கூப்பிடலாம், ஆனால் ஒரு அக்கா கிட்ட தான் நீ நெருக்கமாக பழகணும். நெருக்கமாக பாசத்தோட உரிமையோட அவங்ககிட்ட அதிக நேரத்தை செலவழிக்கணும். அதுபோல் உனக்கு அண்ணன், உன் குடும்பத்தில் உனக்கு அண்ணன் இல்லைன்னா
வெளியில் ஒரு அண்ணனை தேர்ந்தெடு. உன் குடும்ப உறவுகளை தாண்டி எனக்கு இந்த அண்ணனை, எனக்கு இவன் தான் எனக்கு அண்ணன், அவங்ககிட்ட நேரத்தை செலவழிக்கணும், உரிமையோடு பேசணும், உண்மையாக இருக்கணும். அப்போ புரிஞ்சு போச்சா? அப்போ அண்ணன் உனக்கு தேவை, அண்ணன் ஒருத்தன் தேவை, ஒரு அண்ணன் தான் உனக்கு தேவைப்படுவாங்க உரிமையோடு பழகுவதற்கு. பல அண்ணன்களை தெரிஞ்சாலும் அப்போ எத்தனை பேர்கிட்ட நான் பழகணும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. உனக்கு ஒரு அண்ணன் தேவை, ஒரு தம்பி தேவை, ஒரு அக்கா தேவை, ஒரு பாட்டி தேவை, ஒரு தாத்தா தேவை, ஒரு மாமா தேவை, ஒரு அத்தை தேவை, ஒரு சித்தப்பா தேவை, ஒரு சித்தி தேவை, ஒரு பெரியப்பா தேவை, ஒரு பெரியம்மா தேவை, ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு கணவன், ஒரு மனைவி, அதுபோல் ஒரு நண்பன், ஒரு தோழி. ஒன்று எல்லா உறவுகள்லையும் ஒன்று உனக்கு இருக்கணும். எவ்வளோ பெரிய அற்புதமான உண்மை பார்த்தீங்களா? அப்போ இதில் கிளியர் ஆயிடுச்சா? இப்போ நீங்கள் உங்களுக்கு நண்பன் இருக்கானா? நீங்கள் ஒரு ஆணாக இருந்தால் உங்களுக்கு நண்பன் இருக்கான்னா ஒருத்தன் போதும். ஒருத்தன் போதும்னா 10 மற்றவங்களாம் உனக்கு தெரிஞ்சவங்க தான், அவங்ககிட்ட நெருக்கமாக இருக்கணும். நண்பன் என்கிற அடிப்படையில் அவனை நீ பிறரிடம் அறிமுகப்படுத்தி அவனிடம் நட்பு என்கிற அடிப்படையில் உண்மையாகவும் உரிமையோடும் பழக வேண்டும். அப்புறம் அண்ணன் உனக்கு இருக்காங்களா? உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னாலும் வெளியிலையாவது ஒரு அண்ணனை நீ தேர்ந்தெடுக்கணும். வெளியில் ஒரு அண்ணனை தேர்ந்தெடுக்கணும். ஒரு அண்ணன் போதும். இப்படி பார்த்தீங்கன்னா பாருங்கள், தினசரி வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் அண்ணன் வகையில் உங்கள் அண்ணங்கிட்ட போய் பேசணும். டெய்லி போய் பேசணும். ஒரு அரை மணி நேரமாவது அவங்க பேசுகிறத கேட்கணும். அதுபோல் அக்காங்கிற வகையில் உன் குடும்பத்தில் ஒரு அக்கா இல்லை அப்படின்னா அக்காங்கிற உறவை வெளியில் போய் தேடிக்கோ. அக்கா கிட்ட ஒரு 10 அரை மணி நேரம் பேசணும். அவங்க பேசுகிறத கேட்கணும் உரிமையோட. வரலன்னா அவங்க கோச்சிப்பாங்க. உண்மையாக இருக்கிறது அதுதான். அதுபோல் உனக்கு தாத்தா இருக்காங்க, உன் வீட்டில் தாத்தா இல்லைன்னா தாத்தாவை வெளியில் போய் தேடு. வெளியிலேருந்து ஒரு தாத்தாவை தேர்ந்தெடுத்துக்கோ. அந்த தாத்தாவும் உங்கள்கிட்ட உண்மையாக இருக்கணும். நீ யார் அண்ணன் சொல்கிற, உன் குடும்பத்தில் ஒரு அண்ணன் இருக்கான், அல்லது வெளியில் குடும்பத்தில் அண்ணன் இல்லை, வெளியில் ஒரு அண்ணன் தேர்ந்தெடுக்கிற, எந்த அண்ணனாக இருந்தால் யாரை நீ அண்ணனாக ஏற்றுக்கொண்டு உரிமையோடு நெருக்கமாக உண்மையாக இருக்கிறாயோ அந்த அண்ணனும் உங்ககிட்ட உண்மையாக இருக்கணும். தம்பி என்கிற அடிப்படையில். இப்படி ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது பார்த்தீங்களா? அது கணவன் மனைவி உறவில் மட்டும் கிடையாது, எல்லா உறவுலையுமே. ஏன்னா ஒரு பொசசிவ்னஸ் இருக்குது. எனக்குன்னு நான் யாரை அண்ணன் சொல்கிறேனோ அது என்னுடைய உடன் பிறந்தவனாக இருக்கலாம், அல்லது அந்த உடன் பிறந்த அண்ணன் எனக்கு யாருமே இல்லை அப்படிங்கும்போது நான் அந்த குடும்ப உறவுகளை தாண்டி வெளியில் ஒரு அண்ணனை நான் தேர்ந்தெடுக்கும் போது அவங்கக்கிட்ட நான் உண்மையாக இருக்கணும். அப்போ தான் எனக்கு அவங்க மேலே பாசம் வரும். அவர் என்ன பார்க்குற மாதிரி தான் பல பேர்கிட்டையும் பேசுகிறாரு அப்படின்னா எனக்கு அவங்க மேலே பாசம் வராது. ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது கணவன் மனைவி மட்டும் கிடையாது, எல்லா உறவுகளையும். உனக்கு ஒரு மாமா மேலே உனக்கு உண்மையாக இருக்கணும். உனக்கு 4-5 மாமாக்கள் இருக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு மாமாவை தேர்ந்தெடுத்து அவங்ககிட்ட உண்மையாக இருக்கு. இப்போ உனக்கு மாமா இருக்கிறாங்களா இல்லையா? அதான் கேள்வி. உனக்கு தாத்தான்னு யாராவது இருக்காங்களா இல்லையா? எனக்கு கணவன் இல்லை, மனைவி இல்லைன்னு மட்டுமே கவலைப்படுற, எனக்கு காதலன் இல்லை, ஆள் இல்லைன்னு மட்டுமே கவலைப்படுற, காதலி இல்லைன்னு மட்டுமே. என்னைக்காவது நீ உனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறானான்னு கவலைப்பட்டிருக்கியா? உனக்குன்னு எனக்கு அண்ணனே கிடையாது, வெளியிலேயாவது ஒரு அண்ணனை தேர்ந்தெடுத்தியா? அல்லது உனக்கு உன் வீட்டில் இருக்கிற அண்ணன்கிட்ட நீ உண்மையாக இருந்தியா? இல்லையே, சண்டைலாம் போட்டுக்கிட்டு இருக்கேன், பிடிக்காது அப்படி அந்த மாதிரி. அப்போ உனக்கு அண்ணனே இல்லை. உனக்கு அண்ணன் வேணும், தம்பி வேணும், அக்கா வேணும், தாத்தா வேணும், பாட்டி வேணும். எப்படி உனக்கு அம்மா அப்பா வேணுமோ, கணவன் மனைவி என்பது ஒரு ஆணிற்கு மனைவி என்பதும் ஒரு பெண்ணிற்கு கணவன் என்பது வேணுமோ, அதுபோல தான் எல்லா உறவுகளும் உனக்கு ஒன்று கண்டிப்பாக தேவை. நெருக்கமாக உரிமையோடு பழகுவதற்கு ஒவ்வொரு உறவிலும் உனக்கு ஒவ்வொருத்தர் தேவை. இருக்காங்களா? எவ்வளோ பெரிய உண்மை பார்த்தீங்களா? இப்படி தான் மனிதர்கள் வாழணும். அப்போ எனக்கு பல பேரை தெரியும், இதெல்லாம் இதில் யாராவது ஒருத்தர் உன்கிட்ட உண்மையாக இருக்காங்களா? பல பேர் தெரியும்பா. நீ யார்கிட்ட நெருக்கமாக இருக்கியா அவங்க தான் உனக்கான உறவு. இந்த மாதிரி அப்போ அது மாறலாம். நீ ஒரு தாத்தா கிட்ட பழகுற, உன்னுடைய சொந்த தாத்தா கிட்டே பழகுற, ஆனால் அந்த சொந்த தாத்தா கூட உங்ககிட்ட அவ்வளோ பாசமாக இருக்க மாட்டேன்றாரு. வேற யார்கிட்டயோ ரொம்ப பாசமாக இருக்காருன்னா அந்த தாத்தா கிட்ட இருந்து நீ விலகிடு. வேற எந்த தாத்தா உன்னிடம் பாசமாக இருக்கிறாரோ அந்த தாத்தா கிட்ட போய் பழகு. உங்ககிட்ட உண்மையாக இருக்கிற ஒரு தாத்தாவை தேர்ந்தெடு. உன்னிடம் மட்டுமே உரிமையோடு பழகுற ஒரு தாத்தாவை தேர்ந்தெடு. அது மாதிரி உன்னுடைய நண்பனை நீ தேர்ந்தெடு. உன்னிடம் மட்டுமே உண்மையாகவும் உரிமையோடும் பழகுற ஒரு நண்பனை தேர்ந்தெடு, ஒரு தோழியை தேர்ந்தெடு. இப்படி இதுதான் வாழ்க்கை துணை. வாழ்வதற்கு நமக்கு துணை தேவைப்படுது, அதுக்கு உண்மைத்தன்மை தேவைப்படுது. பார்த்தீங்களா? அப்போ ஒருத்தருக்கு எத்தனை உறவுகள் கண்டிப்பாக தேவைன்னா, ஒரு கல்யாணம் பண்ண இப்போ ஒரு ஆணுக்குன்னா மனைவி, தாத்தா, பாட்டி, அப்புறம் அத்தை, மாமா, பெரியப்பா, பெரியம்மா, சித்தி, சித்தப்பா, நண்பன், அப்புறம் அக்கா, அண்ணன், இந்த மாதிரி அத்தை, இந்த மாதிரி உறவுகள் பாருங்கள்.
ஒவ்வொன்றிலையும் இவ்வளோ உறவுகள் ஒருத்தருக்கு தேவைப்படுறாங்க. நம்ம நினைக்கிறோம் ஒரு கணவனுக்கு மனைவி அந்த மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு. அது வந்து குறைப்பு, அது மட்டுமே போதும். அவங்க கூட சரியாக பேச மாட்டேன்றாங்க. கணவன் மனைவின்னு சொல்லிட்டு கணவன் மனைவி கூட அடிக்கடி சண்டை போட்டுக்கிறாங்க, பேசவே மாட்டேன்றாங்க. யார்கிட்டையுமே வேற யாரும் எனக்கு பெருசாக ஒன்று அந்த மாதிரி உறவுகளே இல்லாமல் இருக்காங்க. அனாதையாக இருக்காங்க மக்கள், தனிமையில் இருக்காங்க. எது சரிங்கிறது, உறவில் என்ன தேவைங்கிறது கூட தெரியல. எப்படி இருக்கணும், உண்மையாக இருக்கணும். அடிப்படையாக உண்மையாக இருக்கும்போது தான் நமக்கு எப்படி இருக்கும் அந்த உறவுகளுக்கான உண்மைகளே நமக்கு தெரியும். எவ்வளோ பெரிய உண்மை பாருங்கள், சாதாரண உண்மை கிடையாது, அதிசயமாக இருக்குது. நான் இப்போ சொல்லும்போது தான் எனக்கே தெரிய வருது, உங்களுக்கும் எனக்கும் தெரிய வருது. எனக்கிட்ட தான் இருக்குது, சொன்னால் தான் தெரியும். சொல்லணுங்கிற அந்த எண்ணம், அதுதான் நமக்கு அந்த உண்மையை தெரியும். பிறருக்கு சொல்ல வேண்டும் என்கிற உண்மை தான் எவ்வளோ பெரிய உண்மையை சொல்ல வைக்குது. அப்போ வாழ்க்கையை நம்ம தெளிவாக அன்றைக்கி பார்க்கலாம். இப்போ நானே பார்ப்பேன், எனக்கு யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா, எனக்கு யார் இருக்கா, அண்ணன் இருக்கானா அப்படின்னா கேள்விக்குறி. கண்டிப்பாக எனக்கு அண்ணன் இருக்காங்க, ஆனால் பேசுறது கிடையாது. சொந்த அண்ணன் இருக்கான், ஆனால் பேசுறது கிடையாது. தொடர்பு தினமும் பேசணும், அதான் அண்ணன். அதுபோல் இப்போ எனக்கு தம்பி யாராக இருக்காங்கன்னா, எனக்கு தம்பியும் அப்படி தினமும் பேசுகிற தம்பி அப்படி யாருமே இல்லையே. பாருங்க, அப்படி ஒரு அப்பா இருக்காங்கன்னா அப்பா இறந்து போயிட்டாரு, அம்மா இருக்காங்க, அம்மா இல்லை. அது நிரந்தரம், நிலையான ஒன்று. அந்த இடத்த யாருமே பூர்த்தி செய்ய முடியாது. உண்மையான அப்பா, உண்மையான அம்மா, அது ரெண்டு பேருமே எனக்கு இல்லை தான். அப்படி பார்த்தா இப்போ மனைவி இல்லையா, மனைவியும் இல்லை, சிங்கிளாக தான் இருக்கேன். பார்த்தீங்கன்னா தாத்தாவும் இல்லை, எனக்கு பாட்டியும் இல்லை. எந்த உறவுகளுமே இல்லாமல் நான் இருக்கேன் பாருங்கள். அப்படிப்பட்ட நான் தான், அதனால தான் நான் இந்த உண்மைகளை நான் தேடுறேன் போல்க. உறவுகளுக்கான உண்மை எது, அந்த உண்மைகளை நான் தேடுறேன். எந்த உறவுமே எனக்கு இல்லை. அக்கா இருக்காங்க, ஆனால் வந்து அக்கா இருக்காங்கன்னா அந்த உண்மையாக அதை உரிமையோ அதை பெருமையாக நான் நினைக்கிறேன்னா, இருக்கிறாங்கங்கிறது வேற. அந்த உறவை நான் பெருமையாக நினைக்கணும். எனக்கு உடன் பிறந்த அக்கா இருக்கலாம், உடன் பிறந்த அண்ணன் இருக்கலாம், ஆனால் அந்த உறவை நான் பெருமையாக நினைக்கணும். தினசரி நான் பேசணும், அவங்க என்கிட்ட பேசணும், நான் அவங்ககிட்ட அந்த மாதிரி இருக்கா. அப்படி அந்த மாதிரி இல்லைன்னா அது சரியான உறவு கிடையாது. அதை நீ உறவாக சொல்ல முடியாது. நீ தினசரி பேசணும், அவங்ககிட்ட பேசணும், நீ அவங்ககிட்ட பேசணும். அந்த பரிமாற்றம் அங்கே நடக்குதா, அதுதான் சரியான உறவு. அப்படி பார்த்தா எனக்கு எந்த உறவுமே இல்லாமல் தான் இருக்கேன், நான் தனியாக தான் இருக்கேன். என்ன பண்ணுறது பாருங்க. அப்படிப்பட்ட ஒருவனிடம் தான் இந்த உண்மைகள் கிடைக்குது. இந்த உண்மையை நான் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால நான் வந்து இவ்வளோ நாளாக சோம்பேறியாக இருந்திருப்பேன். எதுவும் இல்லை, யாருமே எனக்கு இல்லை, எந்த ஒரு உறவும் இல்லாமல் நான் தனியாக இருக்கிறேன். அப்படிங்கும்போது நான் ஏன் மற்றவன்கிட்ட அப்போ இந்த மாதிரி உனக்கு இதெல்லாம் தேவைப்படுது, நீ வந்து இதில் இந்த மாதிரி ஒரு உறவுகள் உனக்கு தேவைப்படுகிறது, ஒவ்வொருவருக்குமே தேவைப்படுகிறது. அப்போ அதற்கான முயற்சி நான் எடுக்கணும். ஏதாவது ஒரு உறவு வருது, ஒரு நான் இனிமே நான் வந்து ஒரு சின்ன பையன், என்னை விட சின்ன பையனை பார்க்கும்போது நான் தம்பியை தேடுவேன், எனக்கான தம்பியை தேடுவேன். அல்லது எனக்கான ஒரு பெரிய பெண்களை பார்க்கும்போது எனக்கான ஒரு அக்காவை தேடுவேன். என்கிட்ட பாசமாக பேசுகிற, உரிமையோடு பேசுகிற, தினமும் பேசுகிற ஒரு அக்காவை நான் தேடுவேன். ஒரு அண்ணனை தேடுவேன். என்கிட்ட தினமும் பேசணும். உடன் பிறந்தால் மட்டுமே போதாது, என்கிட்ட தினமும் பேசணும். அப்படி ஒரு அண்ணனை நான் தேடுவேன். ஒரு தாத்தாவை தேடுவேன். எனக்கு தாத்தா இல்லை அப்படின்னா ஒரு தாத்தா, அது எங்கேருந்து கிடைச்சாலும் ஓகே, ஒரு தாத்தாவை தேடுவேன். அதுபோல் ஒரு மனைவி என்கிற உறவுக்கு ஒரு மனைவியை தேட வேண்டிய கட்டாயமும் இருக்குது எனக்கு. அந்த மாதிரி எல்லா உறவுகளையும் நம்ம தேட வேண்டிய, இனிமேல் தான் தேடணும். அந்த அளவுக்கு சோம்பேறித்தனமாக இருக்கிறோம். உறவுகளை தேடாமல் பணத்தை மட்டுமே தேடிக்கொண்டு இருக்கிற சோம்பேறிகளாக மனிதர்கள் இருக்கிறார்கள். இப்போ எனக்கு மனைவி இருக்காங்கப்பா அப்படின்னு நீ சொல்கிற, ஆனால் அந்த உறவில் ஒரு பேசணுங்கிற ஆசை இருக்கா? உன் மனைவிட்ட இல்லை, கடுப்பாக இருக்குங்க, எப்போ பார்த்தாலும் சண்டை பிடிக்கவே இல்லை, என்ன பண்ணுறது அப்படிங்கிறியா, அது உன்னுடைய உறவாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பேசணுங்கிற ஆசை யாருக்கிட்ட வருது, அதான் உன்னுடைய உறவு. யாருக்கிட்ட போய் இப்போ அவங்க பேசுகிறத கேட்கணுங்கிற ஆசையோட போகிறல, அதுதான் உறவு. அது இல்லைன்னா அது உறவு கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் இனிமேல் தம்பியை தேடணும், உங்களுக்கான உறவு. அப்படி உறவுகளை தேடுங்க. பணத்தை தேடுவதற்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி வைக்கணும். உறவுகளை தேடுவதற்குன்னு ஒரு நேரம் தேவை, அதுக்கான நேரத்தை ஒதுக்கணும். இங்கே அதுக்கான அவகாசமே இல்லை. காலையில் வேலைக்கு போனால் சாயந்தரம் வந்து டயர்டில் படுத்து தூங்கிடுறாங்க. பணத்தை தான் தேடுறாங்களே தவிர உறவை தேட முடியல. இவ்வளோ உறவுகள் இருக்கு. நண்பன்னு சொல்லிக்கிறதுக்கு உனக்கு வேணும், தாத்தான்னு சொல்லிக்கிறதுக்கு, பாட்டின்னு சொல்லிக்கிறதுக்கு, அத்தை, மாமா, சித்தப்பா, சித்தி, அண்ணன், அக்கா, தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கு, பேரன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு உறவு வேணும். இப்படி உன் குடும்பத்தில் இல்லைன்னா வெளியில் போய் தேடு. இவன் தான் என் பேரப்புள்ளன்னு சொல்லணும். அப்போ எதை நம்ம பேரன்னு சொல்லணும் தெரியுமா, எதை மகன் சொல்லணும்னா, உன்னை உரிமையோட யார்கிட்ட நீ வந்து இருக்கியோ அவங்கள தான் நீ பேரன்னு சொல்லணும். பேரப்புள்ளன்னு பெருமையாக சொல்லணும். என்னுடைய பேரப்புள்ள இவன் தான். உனக்கு 10 பேரன் இருக்கலாம், ஆனால் நீ உரிமையோட நீ யாரை சொல்கிற, எனக்கு இவன் தான் பேரப்புள்ள அப்படின்னு சொல்லணும். அந்த இது இருக்குல்ல, அவனும் என்னுடைய பேரன் தான், ஆனால் இவன் தான் என்னுடைய பேரப்புள்ள அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி ஒரு உறவு,
அது மாதிரி உறவுகளை தேடணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பணத்தை மட்டும் தான் தேடிட்டு இருக்கிறோம். ஆனால் உறவுகளை தேடலை. பணத்தை தேடுவதற்கு நம்ம வாழ்க்கையில் முழு நேரத்தையும் இந்த பணத்தை தேடுவதற்காக செலவழிக்கிறோம். காலையில் எழுந்திருக்கிறோம், குளிக்கிறோம், உடற்பயிற்சி எல்லாம் இந்த வேலை செய்கிற போகிறதுக்காகவே போகிறோம். உணவு சமைக்கிறோம், காலையில் எழுந்திரிச்சு எல்லாமே இந்த வேலை பணத்தை தேடுவதற்காக தான் நம்ம உணவு சமைச்சு காலையில் குளித்து சாயந்தரம் 6 மணிக்கு வரோம், டயர்டாகி திரும்ப வர்றோம். அதன் பிறகு நம்ம உறவுகளை தேடுறதுக்கு நமக்கு விருப்பமே இல்லை. இருக்கிற ஆற்றல் எல்லாத்தையும் இந்த பணத்தை தேடுவதற்காகவே செலவழித்து விட்டோம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, உறவுகளை தேட வேண்டும் என்றால் அதற்கென நேரத்தை ஒதுக்க வேண்டும். எப்படி? காலையில் 6 மணிக்கு வேலைக்கு போயிடணும். வேலை நேரம் தொடங்கிவிட வேண்டும். பள்ளி நேரம், கல்லூரி நேரம், அலுவலக நேரம், தொழிற்சாலை நேரம் தொடங்கிவிட வேண்டும் காலை 6 மணிக்கு. மதியம் 1 மணிக்கு முடிஞ்சிடணும். இப்போ 9, 10 மணிக்கு ஆரம்பிக்குதா, ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே போங்க, 6 மணிக்கே போயிடுங்க. அப்போ காலையில் கண்டிப்பாக எல்லாருமே எழுந்திருக்க வேண்டிய அவசியம் வருது. அப்போ 6 மணிக்கு நான் வேலைக்கு போகணும் அப்படின்னா, அப்போ நான் எத்தனை மணிக்கு சமைக்கணும் அப்படின்னா, நீ சமைக்காத, வீட்டில் சமைக்காத, நீ வேலை செய்கிற இடத்துல உனக்கு உணவு கொடுக்கப்பட வேண்டும். வேலை செய்கிற இடத்தில் சமையல் பணியாளர்களை நியமிக்க வேண்டும். அப்போ நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். ஆனால் நீ என்ன உணவு சத்தாக சாப்பிடுவியோ அந்த உணவு அங்கு கொடுக்கப்பட வேண்டும். சத்தான உணவுகளை சாப்பிடுவது உனது உரிமை. உணவு வழங்குவது மட்டும் அந்த அலுவலகத்தோட உரிமை கிடையாது. நீ வேலை பார்க்குற தொழிற்சாலை நிர்வாகத்தோட உரிமை கிடையாது. சத்தான உணவுகளை வழங்க வேண்டும். உனக்கு பிடித்த உணவுகளை வழங்க வேண்டும். நாங்கள் தயிர் சாதம் தான் போடுவோம், நீ சாப்பிடாம போ, அப்படி சொல்லக்கூடாது. ஒரு அலுவலகம் அங்கே வேலை பார்க்கிறவர்களுக்கு உணவை கொடுக்க வேண்டும். அப்போ நீ காலையில் இருந்து சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. காலைல 5 மணிக்கு எந்திரிக்கிறியா, உடற்பயிற்சி பண்ணிட்டு வேலைக்கு கிளம்பு, 6 மணிக்கு வேலையை ஜாயின் பண்ணு. அப்புறம் காலை உணவு அங்கே தான் கொடுக்கணும், மதிய உணவு அங்கே தான் கொடுக்கணும், சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வா. அந்த நிறுவனத்துக்காக உழைக்கிற, அப்போ அந்த நிறுவனம் உனக்கு தேவையான உணவு கொடுக்காதா? உன்னுடைய ஆற்றலை எல்லாத்தையும் அந்த நிறுவனத்துக்கு தானே கொடுக்குற. அப்போ அந்த ஆற்றல் எங்கே வரும்? உணவுலேருந்து தான் வரும். அந்த உணவை மட்டும் நீ வீட்டிலேருந்து சமைச்சு எடுத்துகிட்டு போகணுமா? உன்னிடமிருந்து ஆற்றலை மட்டும் வாங்கி கொள்கிற ஒரு நிர்வாகமாக அந்த தொழிற்சாலை இருக்கக்கூடாது. அப்போது உனக்கான காலை உணவு, மதிய உணவு ரெண்டையும் அந்த நிர்வாகம் தான் கொடுக்கணும். தொழிற்சாலை அல்லது அலுவலக நிர்வாகம் அதான் கொடுக்கணும். சத்தான உணவுகளை கொடுக்கணும், உனக்கு பிடிச்ச உணவு கொடுக்கணும். ஒரு குறைபாடு கிடைக்காது. அங்கே எதை போடுறாங்களோ அதை தான் நீ சாப்பிடணும். அந்த வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலேயும் அந்த நிர்வாகம் அக்கறையாக இருக்க வேண்டும். அப்போ நம்ம காலையில் 6 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் வேலை பார்த்தா போதும். வீட்டுக்கு வந்துடணும். அதான் பணத்தை தேடுவதற்காக நம்ம நேரத்தை செலவழிக்கிறோம். வீட்டில் சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. காலை மதிய உணவு அங்கேயே கொடுத்துட்றாங்க, சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுறோம். வீட்டுக்கு வந்துட்டு 1 மணி நேரம் படுத்து தூங்குங்க. அப்போ பணத்தை தேடுவதற்காக நம்ம காலைல 6 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் செலவழிச்சாச்சு. உணவு அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க, அவங்களே கொடுத்துட்டாங்க 2 வேளை உணவு. வீட்டுக்கு வந்துட்டீங்க. வீட்டுக்கு 1 மணி நேரம் படுத்து தூங்குங்க. ஏன்னா நீங்கள் வேலை செய்கிற அந்த மனப்பான்மையிலே இருப்பீங்க. அந்த மனப்பான்மையை மாற்றணும். அப்போ நீங்கள் தூங்குனீங்கன்னா புதுப்பிக்கப்படும், உங்களுடைய மனப்பான்மை புதுப்பிக்கப்படும். அப்போ 1 மணி நேரம் நீங்கள் தூங்குங்க, அல்லது ஒரு 3 மணி வரைக்கும் தூங்குங்க. தூங்கிட்டு 3 மணிக்கு அப்புறம் இப்போ எங்கே போகிறீங்க தெரியுமா? இது வரைக்கும் நீங்கள் பணத்தை தேடி போனீங்க. காலைல 6 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் பணத்தை தேடி போனீங்க. இனிமேல் உறவுகளை தேடி போகணும். அதான் அப்புறம் மதியம் 3 மணி வரைக்கும் நீங்கள் தூங்குங்க. தூங்குனதுக்கு அப்புறமா எந்திரிச்சு விளையாட போகணும். கண்டிப்பாக விளையாடணும். அப்போ என்ன பண்ணணும்? குடியிருப்புகளில் ஏகப்பட்ட விளையாட்டு மைதானங்களை வைக்க வேண்டும். குடியிருப்பு 50 ஆண்களுக்கு ஒரு விளையாட்டு மைதானம், 50 பெண்களுக்கு ஒரு விளையாட்டு மைதானம். விளையாட போகணும். ஆண்கள் தனியாக, பெண்கள் தனியாக விளையாடணும். இங்கே பெண்களுக்கு விளையாட்டு மைதானங்களே இல்லை, ஆண்களுக்கும் இல்லை. அப்போ விளையாட்டு மைதானங்களை இங்கே உருவாக்கணும். விளையாட்டு மைதானங்களை உருவாக்கும் போது அப்போ விளையாடும்போது உங்களுக்கு உறவுகள் கிடைக்கும். இதுதான் உறவை தேடுகிற வழிமுறை. உறவை எனக்கு பழகுவதற்கு தாத்தா வேணும், எனக்கு பழகுவதற்கு பாட்டி வேணும், என்னிடம் உரிமையாக பேசுவதற்கு அண்ணன் வேணும், தம்பி வேணும், பேரன் அப்படின்னு தேடி அப்படி நேரடியாக போகாமல் நீ விளையாடுறதுக்காக போ. அங்கே உனக்கு நட்பு கிடைக்கும். உனக்கு ஒரு நண்பன் கண்டிப்பாக கிடைப்பான். பெண்களுக்கு ஒரு தோழி கண்டிப்பாக கிடைப்பான். அப்போ நட்புங்கிற இது பூர்த்தி. அப்போ அவங்க விளையாடுவதற்காக போ. அப்போ 1 மணி நேரம் 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் 1 மணி நேரம் கண்டிப்பாக விளையாடணும். அப்போ மக்கள் வசிப்பிடங்களுக்கு அருகில் விளையாட்டு மைதானங்கள் ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக இருக்கணும். அங்கே உனக்கு உறவுகள் கிடைக்கும். அப்புறம் உடற்பயிற்சி கூடம் பெண்களுக்கு தனியாக ஆண்களுக்கு தனியாக கண்டிப்பாக இருக்கணும். ஒவ்வொரு தெருவுலையும் இருக்கணும். 50 ஆண்களுக்கு ஒரு உடற்பயிற்சி கூடம், 50 பெண்களுக்கு ஒரு உடற்பயிற்சி கூடம். அங்கே உனக்கு 4 பேர் சந்தித்து பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது உன் தெருவிலே இருக்கணும். உன்னுடைய தெருவிலே உடற்பயிற்சி கூடம், அங்கே பேசுவோம். அங்கே உனக்கு உறவுகள் கிடைக்கும். கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நம்ம நோக்கமாகவும் வச்சுக்கணும். உடற்பயிற்சி கூடத்துக்கு அப்போ அங்கே உறவுகள் கிடைக்குமா?
இப்போ அலுவலகத்துக்கு போகிற அப்படிங்கும்போது அலுவலகத்துலேயும் உனக்கு உறவுகள், ஆனால் அது அலுவலக உறவு. அலுவலக உறவில் அன்பு பாசம் கிடையாது. அதனால் அலுவலகத்தில் உறவை தேடாத, அங்கே பணத்தை தான் தேட போகிற. நீ வீட்டுக்கு வந்துட்டதுக்கப்புறம் தான் நீ தினமும் சந்தித்து பேச வேண்டும். ஏன்னா உறவுகள்கிட்ட நீ தினமும் சந்தித்து பேசணும். அலுவலகத்துக்கு வேலைக்கு போகிற அங்கே அன்பு பாசத்தெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது, காதல் எதிர்பார்க்கக்கூடாது. ஆண்கள் தனியாக வேலை பார்க்கணும், பெண்கள் தனியாக வேலை பார்க்கணும், தனித்தனியாக வேலை பார்க்கணும். அப்போ அங்கே காதலையும் தேட முடியாது. அப்போது எங்கே ஆண்கள் பெண்களும் சந்தித்து கொள்கிற, இப்போ குடியிருப்பு பகுதிகளில் தான் வீட்டுக்கு வர்றாங்க, 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் தூங்குறாங்க, அப்புறம் 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் விளையாட போகிறாங்க. ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக விளையாடணும். அப்புறம் கலை பூங்காக்கள்னு ஒன்று இருக்கும். ஒவ்வொரு மக்கள் வசிப்பிடங்களில் 50 குடியிருப்பு பகுதிகளில் கலை பூங்காக்கள், அங்கே ஆண்கள் பெண்கள் அந்த தெருவில் உள்ளவங்க கலை பூங்காக்களை உருவாக்கி அங்கே கலைப்படைப்பு திறனை வெளிப்படுத்தணும். ஓவியம் வரைவது, கவிதை எழுதுவது, கதைகள் சொல்வது, பாடல் பாடுவது, நடனம் ஆடுவது, இப்படி மக்கள் தங்களுடைய கலைப்படைப்பு திறனை வெளிப்படுத்த வேண்டும். அதற்கு எதுலாம் இன்றைக்கி தடையாக இருக்குன்னா, நீங்கள் இந்த சினிமா வியாபாரத்துக்காக பண்ணுறாங்களே, ஓவியம் வரைஞ்சி விற்கிறது, பாடல் பாடி பிழைப்பது, பாடலை தொழிலாக செய்வது, பாடலை நடனமாடி தொழில் செய்வது, இதெல்லாம் தடை. இதெல்லாம் பிளாக் பண்ணணும், இதெல்லாம் தடுத்துடணும். அதனால தான் மக்கள் ஏன் நடனம் ஆடாமல் இருக்காங்கன்னா, அதான் அவங்க பண்ணுறாங்கல்ல, அதுவே சூப்பராக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது, ஒரு சினிமா பாடல் சூப்பராக இருக்குது அப்படிங்கும் மக்கள் பாடுறதை நிறுத்திடுறாங்க. மக்கள் கடந்த காலங்களில் பாடினாங்க, இப்போ பாடுறதை நிறுத்திட்டாங்க. காரணம், சினிமா பாடல் பிரம்மாண்டமாக இருக்குது, அழகாக இருக்குது, கவர்ச்சியாக இருக்குது, மக்களுக்கு தாழ்வு மனப்படணும். அதனால் மக்கள் அதனால தான் பாட மாட்டேன்றாங்க. அதை நிறுத்தினா தான் மக்கள் பாடுவாங்க. அப்போ வியாபாரத்துக்காக இந்த கலைகளை பயன்படுத்துகிறாங்களோ அது எல்லாத்துக்கும் தடை போட்டால் அந்த கலைகள் அத்தனையும் மக்களிடம் வந்துவிடும். அப்போ மக்கள் இப்போ கலை பூங்காக்களை உருவாக்கி தினமும் என்ன பண்ணணும், 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் கலை பூங்காவுக்கு வந்துடணும். கலை பூங்காவுக்கு வந்துட்டு அங்கே ஆண்கள் பெண்கள் 2 பேரும் கதைகள் சொல்லுங்கள், பாட்டு பாடுங்க, நடனம் ஆடுங்க. இப்படி இங்கே உங்களுக்கு உறவுகள் கிடைக்கும். உங்களுக்கு தேவையான ஒரு அக்கா கிடைக்கலாம், காதலி கிடைக்கலாம், காதலன் கிடைக்கலாம், நண்பன் கிடைக்கலாம், அண்ணன் கிடைக்கலாம், தாத்தா கிடைக்கலாம், பாட்டி கிடைக்கலாம். ஒரு தாத்தா கதைகள் சொல்லுவார், பாட்டு பாடுவார். இதுதான் கலை பூங்காக்கள். இதெல்லாம் மக்கள் வசிப்பிடங்கள் இருக்கணும். மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இது தேவை. அப்போ உறவுகளுக்கான தேவை இங்கே பூர்த்தி செய்யப்படுகிறது. அதுக்கப்புறம் 5 மணிலேருந்து அப்புறம் இன்டர்வல்லாம் விடணும். இப்போ 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் விளையாட்டுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் இன்டர்வல், பெல் அடிக்கணும். ஒவ்வொரு தெருவிலையும் பெல் அடிக்கணும். பெல் அடித்து ஸ்கூல் மாதிரி தான் நடத்தணும். அப்போ தான் மக்கள் சட்டம் போட்டு திட்டம் போட்டால் தான் மக்கள் நல்ல விஷயத்தையும் கடைபிடிப்பாங்க. சரி, அவங்கவுங்க விருப்பம்னு விட்டால் அப்புறம் யாரும் கிரவுண்டுக்கு வர மாட்டாங்க, நான் வீட்டிலே படுத்துக்கிறேன், நான் இன்றைக்கி விளையாட வரல அப்படின்லாம் சொல்லிடுவாங்க. இப்போ ஸ்கூலில் போனால் பள்ளிக்கூடத்துலலாம் பெல் அடித்து வகுப்பு பாட வேலையெல்லாம் வச்சாதான் அந்தந்த பாடத்தை கற்றுக் கொடுக்க முடியும். எனக்கு பிடிக்கல, அவங்க விருப்பம் போல் விட்டால் ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்த முடியும். அதுபோல் தான் மக்கள் வாழ்க்கை முறையும் ஒரு பள்ளிக்கூடம் தான். அப்போ என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு மகிழ்ச்சியான, நம்ம ஒன்றும் பாடம் நடத்த போகிறதில்ல, விளையாடுறதுக்காக 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் வாங்கப்பா விளையாட்டு மைதானம், கண்டிப்பாக வாங்க. அவங்க அதே நேரத்தில் 1 மணிக்கு அவங்களுக்கு அலுவலக நேரம் முடியுது, வீட்டுக்கு வர்றாங்க, 1லேருந்து 3 மணி வரைக்கும் நீ தூங்கிக்கோ அப்படி தான் சொல்கிறோம். மகிழ்ச்சியாக சொல்கிறோம். மகிழ்ச்சியாக தூங்குறதுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும், விளையாடுறதுக்கு எல்லாத்தையும் பிடிக்கும். அதனால் இது ஒன்றும் பெரிய இதை யாரும் விரும்புவாங்க. இப்படி ஒன்று தேவை, இப்படி ஒரு ஏற்பாடு தேவை. 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் விளையாட்டு, 4 மணி அப்போ 4 மணிலேருந்து ஒரு 10 நிமிஷம் இன்டர்வல் இடைவெளி, அப்புறம் 4:10லேருந்து 5:10 வரைக்கும் கலை பூங்காக்களுக்கு வந்துடணும். எல்லோரும் கலை பூங்காக்கு, ஆண்கள் பெண்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடம் கலை பூங்காக்கு. அங்கே என்ன பண்ணணும், பாட்டு பாடு, கவிதை எழுது, நடனமாடு, ஓவியம் வரையணும், சிற்பம் செய்யணும், அதை காட்சிக்கு வை. அங்கே கலைகள் சம்மந்தப்பட்டு தான் பண்ணணும். அங்கே காதல் பண்ணுறதோ விளையாடுறதோ எது வேறு எதுவும் பண்ண முடியாது. அந்த பாட வேலை அது கலைகள் கற்றுக்கொள்வதற்கான, படைப்பு திறனை வெளிப்படுத்துவதற்கான பாட வேலை அது. கலைப்பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது. பாட்டு பாடி பணம் சம்பாதிக்கக்கூடாது, நடனமாடி பணம் சம்பாதிக்கக்கூடாது. உன்னுடைய உறவு முறைகளுக்காக தான். உறவு முறைகளை நீ தேர்ந்தெடுப்பது, உறவு முறைகளோட உனக்கு ஒரு அனுபவம். நீ முழுமையான மனிதராக வாழ்வதற்கு உனக்கு உறவுகளை கண்டுபிடிக்க வேண்டும், தேட வேண்டும். அந்த அன்பு பாசம் அதுக்காக தான். அப்போ இது இப்போ 5:10 வரைக்கும் நீ கலைப்பூங்காவில் நேரம் செலவழிக்கிறாய். அப்புறம் 5:10லேருந்து 5:20 வரைக்கும் ஒரு இடைவேளை. அதுக்கப்புறம் 5:20லேருந்து 6:20 வரைக்கும் காதல் பூங்கா. ஒவ்வொரு குடியிருப்புகள்லையும் இருக்கணும், ஒவ்வொரு தெருவிலையும் இருக்கணும் காதல் பூங்கா. அந்த தெருவில் உள்ள காதலர்கள், அந்த தெருவில் வசிக்கிற கல்யாணமானவர்கள் அந்த காதல் பூங்காவுக்கு ஒரு தெருவில் 10 ஜோடிகள் இருக்காங்க, 10 பேர் 10 கல்யாண ஜோடி இருக்காங்க, திருமணம் குழந்தைகள்லாம் இருக்கும். அது மாதிரி காதலிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, காதல் உறவையே நம்ம பதிவு செய்யணும்.
இவர்கள் காதலர்கள் என்கிற அங்கீகாரத்தை நாம் கொடுக்க வேண்டும். அங்கீகரிக்கிற அந்த நடைமுறை இருக்க வேண்டும். அப்போ காதல் ஜோடி, அப்போ அந்த காதல் ஜோடி காதல் செய்கிற அந்த காதல் பூங்காவுக்கு 5:20க்கு வந்துடணும். ஒரு தெருவில் கல்யாணம் பண்ணவங்க இருப்பாங்க, அவங்க தனது கணவன் மனைவியோடு வந்துடணும். அந்த காதல் பூங்காவில் ஒரு தெருவில் வந்து இப்போ 10 கல்யாண ஜோடி இருக்காங்க, அதில் 20 கல்யாண ஜோடி இருக்காங்கன்னா அந்த காதல் பூங்காவில் 20 அறை இருக்க வேண்டும். அதுபோல் 20 காதல், ஒரு 4-5 காதல் ஜோடி அந்த தெருவில் இருக்காங்க அப்படின்னா அந்த 4-5 காதல் ஜோடியும் அந்த காதல் பூங்காவுக்கு வந்துடணும். வந்துட்டு அவங்களுக்கு ஒரு 5 காதல் ஜோடி இருக்காங்கன்னா 5 ரூம் கொடுத்துடணும். காதலிப்பதற்கு உடலுறவு வைத்துக் கொள்கிற அனுமதி கொடுத்து விட வேண்டும். காதலிப்பவர்கள் காதல் உறவை பதிவு செய்ய வேண்டும். இவன் தான் எனது காதலன், இவள் தான் எனது காதலி என பதிவு செய்ய வேண்டும். அப்போ அவங்க அந்த அறைக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா காதல் செய்ய வேண்டும், தாம்பத்திய உறவில் ஈடுபட வேண்டும். இதற்கு அனுமதி. இதுதான் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த ஏற்பாடு தேவை. இப்படி இருக்கும்போது தான் உறவுகள் உனக்கு கிடைக்கும். உனக்கான காதலன் காதலி, காதலிப்பது கண்டிப்பான கட்டாயம். கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே காதலிப்பதற்கான அந்த காதலுக்கு அங்கீகாரம். அப்போ சரியான ஒரு துணையை உன்னால் தேர்ந்தெடுக்க முடியும். வாழ்நாள் முழுதும் காதலிப்பதற்காகத்தான் கல்யாணமே பண்ணிக்கிறாங்க. கல்யாணம்ங்கிறது எதுக்காக பண்ணிக்கிறாங்க? காதலிக்கிறதுக்காக தான். வாழ்நாள் முழுதும் காதலிக்கிறதுக்காக தான். அதனால் காதலை தப்புன்னு சொல்கிறதும், கல்யாணத்துக்கு அப்புறம் தான் காதலிக்கணும் அப்படின்னு சொல்கிறதும், சரியான ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து வாழ்நாள் முழுதும் காதலிக்கணும், அதுக்கான ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணும். அதற்கு காதல் என்கிற அந்த அனுபவம் அது தேவைப்படுகிறது. காதல் என்கிற ஒரு நிகழ்வு என்பது தேவைப்படுகிறது. காதல் என்கிற ஒரு தேடல், சரியான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு தேடல் தான் அந்த காதல் என்பது. ஒரு 3 மாதம் காதலிச்சா போதும். இவன் தான் எனது காதலன், இவள் தான் எனது காதலி என கண்டுபிடித்து நீ அந்த உறவை பதிவு செய்து அங்கீகாரம் பெற்றுவிட்டால் 3 மாதம் காதலிக்க வேண்டும். 3 மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கணும். நாங்கள் 10 வருஷமாக காதலிப்போம், கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்லவே கூடாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நியதி தான். கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கணும். 3 மாதம் தான் காதலிக்கணும். காதலிப்பதற்கான பருவம் என்பது 3 மாதம் தான். காதல்னா என்னன்னா நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான ஒரு உறவை தேடுற, இதுதான் காதல். கண்டுபிடிச்சிட்டியா? 3 மாதம் வாழ்ந்து பார்த்துட்டியா? எனக்கு எல்லா வகையிலும் இவன் எனக்கு பொருத்தமானவனாக இருக்கிறான் என்பதை நான் அனுபவபூர்வமாக தெரிந்து கொண்டேன். ஆதலால் இவனை கல்யாணம் செய்து வாழப்போகிறேன். கல்யாணத்திற்கு பிறகு எனது வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை நான் முன்பே தெரிந்து கொண்டேன் அப்படின்னு ஒரு பெண் சொல்லணும், ஒரு ஆண் சொல்லணும். அப்போ சந்தேகத்திற்கு வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும். ஃபர்ஸ்ட் நைட்டில் தான் போய் பேசுகிறாங்க, உடலுறவு வச்சுக்கிட்டு தான் பேசுகிறாங்க. நீ யார், உன் பேர் என்ன, நீ என்ன, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் முன்கூட்டியே வாழ்ந்து பார்த்துடணும். வாழ்ந்து பார்த்து இல்லை எனக்கு நீ பொருத்தமாக இல்லை அப்படின்னா பிரிஞ்சு போயிடு. அப்புறமா வேறு யாராவது ஒருத்தர் தேடு. அப்போ சரியான ஒரு ஆளை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீ வாழ்நாள் முழுதும் காதலிக்க போகிற, குழந்தைகளை பெற்றுக்க போகிற. ஏன்னா இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய பொறுப்பு குழந்தைகளை பெற்றுக்கணும். அதனால் சரியான ஒரு துணையை தேர்ந்தெடுப்பதற்கு காதல் என்கிற அந்த நிகழ்வு தேவைப்படுகிறது. யாருன்னே தெரியாமல் கல்யாணம் பண்ண வேண்டியது, காதலிக்கக்கூடாது, பெரிய கலாச்சாரன்ற பேரில் கட்டுப்பாடுகளை வச்சு யாருன்னே தெரியாமல் கல்யாணம் பண்ண வேண்டியது, கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைகளை பெற்றுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் தான் இவன் எனக்கு பிடிக்கல, நாங்கள் விவாகரத்து பண்ண போகிறோன்றான். அப்புறம் பிரிஞ்சிடுறாங்க. அப்போ அந்த குழந்தைகளுக்கு அப்பா அம்மாங்கிற உறவு கிடைக்க மாட்டேங்குது. அப்போ குழந்தைகளுக்கு அது ஒரு உரிமை. அப்பாங்கிற உறவும் அம்மாங்கிற உறவும் அது ஒரு உரிமை. அந்த உரிமை அவர்களுக்கு கிடைக்க வேண்டும், பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அப்படின்னா என்ன பண்ணணும்? அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வாழணும். 8 வயசு ஆகிற வரைக்கும் அந்த அப்பா அம்மா வந்து விவாகரத்தே செய்யக்கூடாது. அப்போ சரியான ஒரு துணையை நீ முன்கூட்டியே தேர்ந்தெடுக்கிறதுக்கு இதுக்கு நீ வாழ்ந்ததுக்கப்புறம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு பிரியறல. அதுக்கு நீ வாழ்றதுக்கு முன்னாடியே குழந்தைகளெல்லாம் பெற்றுட்டதுக்கப்புறம் தான் இவன் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பிரிகிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு நீ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே காதலிச்சு இவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு உறுதி செய்த பிறகு அப்புறமா கல்யாணம் பண்ண, அப்புறமா நீ குழந்தை பெற்றுக்கோ. அதுதான் நம்ம சொல்கிறோம். அதனால் இப்படித்தான். அப்போ இதில் உனக்கு ஆண்களுக்கு பெண்களுக்கு உறவுகள் தேவை பூர்த்தி செய்யப்பட்டு விடுகிறது. நம்ம உறவுகளை தேடுவதற்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும். இதுதான் உங்களுக்கு மனசில் அமைதி கொடுக்கும். உடம்பு ஆரோக்கியமாக செயல்படும், உடம்புல நோய் இருக்காது. நம்ம வெறும் பணத்தை மட்டும்தான் தேடுறோம், அது நமக்கு ஆரோக்கியத்தை தராது. உறவுகளை தேட வேண்டும். நண்பர்கள், ஒருத்தருக்கு ஒரு நண்பன் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு ஆணுக்கு, ஒரு பெண்ணுக்கு ஒரு தோழி கண்டிப்பாக இருக்கணும். ஒரு ஆணுக்கு வயது வந்தாச்சுன்னா காதலி கண்டிப்பாக இருக்கணும். ஒரு பெண்ணிற்கு காதலன் இருக்கணும். கணவன் மனைவி கண்டிப்பாக இருக்கணும். அதுபோல் தாத்தா, ஒரு ஆணுக்கு ஒரு தாத்தா, உரிமையோடு பழகிற ஒரு தாத்தா வேண்டும். இவர்களெல்லாம் வழிகாட்டி வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் தங்களது அனுபவங்களை சொல்லி வாழ்க்கையை வழிநடத்துவார்கள். அது மாதிரி ஒரு அப்பா அம்மா அது இயற்கையாகவே கிடைக்கிது, அவங்கள பாதுகாக்கணும். அது மாதிரி
அம்மா, உனக்கு அம்மா இல்லையா, இறந்துட்டாங்களா, அப்புறம் வெளியில் ஒரு அம்மாவை தேடு. அதுபோல் உனக்கு அப்பா இல்லையா, இறந்து போயிட்டாரா, அப்போ அவங்க ரொம்ப முக்கியமான உறவு. அந்த உறவுகளை நீ பாதுகாக்க ஏதோ அது தெரியாதனமாக நடக்கக்கூடாது, நடந்துச்சு, இறந்துட்டாங்க அப்படின்னா அப்போ உனக்கான ஒரு அம்மாவை நீ வெளியில் தேடு. உனக்காக அப்பா உனக்கு இல்லையா, வெளியில் தேடு. அதுமாதிரி உனக்கு ஒரு அண்ணன் கண்டிப்பாக இருக்கணும். இப்படியெல்லாம் இருந்தால் தான் நீ ஆரோக்கியமாக இருக்கும். உடம்புல ஒரு நோய் வராது. இந்த உணர்வுபூர்வமான ஒரு தொடர்பு, ஒரு இணைப்பு, ஒரு நட்பு, என்ன மனசுக்குள்ளே பேசிக்கிற ஒரு நட்பு, மனசுக்குள் பேசிக்கொள்கிற ஒரு காதல், கணவன் மனைவி உறவு, இது உண்மையான உறவுக்கு ஒரு சாட்சி. மனசுக்குள்ளே பேசிக்கிறாங்களே என்னதுன்னா கற்றுக்கிறாங்கன்னு அர்த்தம். கற்றுக்கொள்வதற்கு அங்கே இடம் இருக்கிறது, வாய்ப்பு இருக்குது, வழி இருக்குது, தேவை இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒரு காதல்ங்கிறது என்னது, மனசுக்குள்ளே பேசிக்கிறாங்களா அப்படின்னா என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன, கற்றுக்கிறாங்கன்னு அர்த்தம். கற்றுக்கொள்வதற்கு நம்ம எந்த உறவு நமக்கு தேவை, ஏன் ஒருத்தரை நமக்கு காதலிக்கிறோம் அப்படின்னா அவங்ககிட்டேருந்து கற்றுக்கிறதுக்கு என்கிட்ட இருக்குது. ஒரு ஆண் அந்த பெண்ணை ஏன் காதலிக்கிறான், அந்த பெண்ணிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பு இருக்குது, கற்றுக்கொள்வதற்கு ஏதோ இருக்கிறது, அதனால தான் நான் அந்த பெண்ணை காதலிக்கிறேன். அந்த பெண் அல்லது அதே ஆணுக்கு இன்னொரு பெண் மேலே ஏன் காதலே வரல, இல்லை அந்த பெண்ணிடமிருந்து எனக்கு தேவையான கல்வி அங்கு இல்லை, நான் கற்றுக்கொள்வதற்கு அந்த பெண்ணிடம் எதுவும் இல்லை, அல்லது என்னுடைய கல்வி அவளிடம் இல்லை, எனக்கு தேவையான கல்வி அறிவு அவளிடம் இல்லை, அவளுடைய விருப்பங்கள் வேறு மாதிரியாக இருக்கிறது, அதனால் அவளிடம் எனக்கு காதல் வரவில்லை. அப்போ உறவுங்கிறதுனால என்னன்னா கற்றுக்கொள்வது. நீ ஒரு தாத்தாவை தேர்ந்தெடுக்கிற அப்படின்னா, ஒருவரை தாத்தாவாக தேர்ந்தெடுக்கிறாய் அப்படின்னா, தாத்தா என்கிற உறவுக்காக ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிற அப்படின்னா அவர்கிட்ட இருந்து எதையா கற்றுக்கணும், அப்போ தான் நீ அவர்கிட்ட பழகுவ. இதுதான் இயற்கையான பள்ளிக்கூடம்ன்றது. உறவுகள் தான் ஆசிரியர்கள். ஆசிரியர்கள்னா யார் தெரியுமா, தாத்தா என்பது ஒரு ஆசிரியர், நீ பேரங்கிறவன் மாணவன், அப்பா என்பவர் ஆசிரியர், மகன் என்பவர் மாணவன், அம்மா என்பது ஆசிரியர், மகனோ மகளோ என்பது மாணவர் மாணாக்கர், அண்ணன் என்பது ஆசிரியர். அப்போது நீ கற்றுக்கணும். நீ ஒருத்தர் அண்ணன்னு சொல்லிட்டு நீ பழகிறன்னு வச்சுக்க, அவங்ககிட்ட போய் பழகும்போது அவன் உனக்கு கற்றுக் கொடுக்கணும். அவனிடம் கற்றுக்கொள்வதற்கு எதாவது இருக்கும். இப்போது உடன் பிறந்த அண்ணன்கிட்ட உனக்கு பிடிக்கலை அப்படின்னா, உடன் பிறந்த அண்ணன்கிட்ட உனக்கு பிடிக்கலை அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்ககிட்ட கற்றுக்கிறதுக்கு எதுவும் இல்லை, எனக்கு பிடிச்ச விஷயம் அவங்ககிட்ட இல்லை, அவனுக்கு வேறு விஷயம் பிடிச்சிருக்கு, ஏன்னா எனக்கு தேவையான கல்வி அவனிடம் இல்லை. அப்படி இருக்கும்போது உடன் பிறந்துட்டாலே அந்த அண்ணனுக்கு நீ உண்மையாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. யாரிடம் உனக்கு கற்றுக்கொள்வதற்கு வழி இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, தேவை இருக்கிறது, விருப்பம் இருக்குது, ஆர்வம் இருக்கிறது, அவர்களிடம்தான் போய் நீ உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். உன்னுடைய அம்மா கூட உனக்கு பிடிக்காமல் போகலாம், அதனால் உங்கள் அம்மானாலே அவங்ககிட்ட போய் பழகணும் அப்படி கிடையாது. உன் அம்மா உனக்கு பிடிக்கலையா, அம்மாவுக்கு கூட இப்போ எல்லா பிள்ளைகளையும் பிடிக்காது அப்படின்னா என்ன அர்த்தம், நீ கற்றுக்கிறதுக்கு அவங்ககிட்ட எதுவுமே இல்லை, அம்மா தான் உன்னை தான் பெற்றெடுத்தாங்க, ஆனால் நீ கற்றுக்கிறதுக்கு அந்த அம்மாட்ட எதுவுமே இல்லை. அப்படிங்கும்போது உனக்கு பிடிக்கல, அம்மாவை பிடிக்கலாம், வெளியில் தேடு, உனக்கு வர அம்மாவை வெளியே தேடு. வேறு யாராவது அவங்கள நீங்கள் தான் என்னுடைய அம்மான்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு அம்மாவாக இருந்து நீ அவங்ககிட்ட கற்றுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அவங்க தான் ஆசிரியர். அவங்களுக்கு அது மாதிரி இந்த மாதிரி தான் உறவுகள் என்பது ஆசிரியர். வாழ்க்கையை கற்றுக்கிறது, வாழ்க்கை துணைகள் இவங்களாம். நீ வாழ்வதற்கு தேவையான துணைகள் தான் உறவுகள். நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம், பணத்தை தேடுவதற்கு தான் நேரத்தை ஒதுக்குறோம். காலையில் 9 மணிக்கு போனால் காலையிலேருந்து புறப்பட்டு சாப்பாடெல்லாம் கட்டிக்கிட்டு அப்புறம் சாப்பிட்டு 2 வேளை சாப்பிட்டு தட்டெல்லாம் கழுவி டிஃபன் பாக்ஸ்லாம் கழுவி குதிச்சுட்டு 6 மணிக்கு வீட்டுக்கு வர வேண்டிய டயர்டாகி டிவி பார்த்து படுத்துங்கிறோம். உறவுகளை தேடுறதே கிடையாது. அன்பை தேடு, அதற்கு நேரம் ஒதுக்கலை, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இதனால தான் நோய் வருது. ஒரு பொருத்தமான காதல் இல்லை வாழ்க்கையில். என்னடா வாழ்க்கை, நீ எல்லாம் என்னடா மனுஷங்களா, என்னடா நீ என்ன வாழ்க்கை வாழ்கிறீங்க, பெரிய விண்வெளிக்கெல்லாம் போகிறீங்க, என்னத்துக்கு போகிறீங்க, லூசு பசங்களா, இதாண்டா வாழ்க்கை, இப்படி தான் வாழணும். ஒரு பகுதியை நீ வாழாமலே ஒன் சைடாகவே வாழ்ந்துட்டு போகிற, பணத்தை மட்டுமே தேடிட்டு போகிறீங்க. உறவுகளை தேடுறதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்காமலே இருக்கீங்க. எவ்வளோ பெரிய தேவை இருக்குது. இது உறவுகள் தான் உனக்கு நோயை குணப்படுத்தும், ஆரோக்கியமாக வைக்கும், மகிழ்ச்சியாக வாழ வைக்கும். ஏன்னா இன்றைக்கி எனக்கு யாருமே பர்சனலாக யார்கிட்டையுமே எனக்கு ஈடுபாடு இல்லைன்னு சொல்லிட்டு தாழ்வு மனப்பான்மையில் வாழ்ந்துட்டுருக்காங்க மனிதர்கள். அப்போ அதற்கு இப்படித்தான் உறவுகளோட தேவையை பூர்த்தி பண்ணணும். பண தேவையை பூர்த்தி பண்ணால் காலைல 6 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் வேலை செய்யணும். வேலை செய்கிற இடத்துல நமக்கு தேவையான, நமக்கு பிடித்த உணவு, ஊட்டச்சத்து நிறைந்த உணவு நமக்கு கொடுக்கப்பட வேண்டும், அது நமது உரிமை. அப்புறம் 1 மணிக்கு அப்புறம் வீட்டுக்கு வா, 3 மணி வரைக்கும் படுத்தூங்கு, அதுக்கப்புறம் 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் விளையாடு, அப்புறம் 4லேருந்து 4:10 வரைக்கும் இன்டர்வல், 4:10லேருந்து 5:10 வரைக்கும் கலை பூங்காக்கள் வா, கலைப்படைப்பு திறனை வெளிப்படுத்து, 5:10லேருந்து 5:20 வரைக்கும் இன்டர்வல், அப்புறமா காதல் பூங்கா, அங்கே காதலிக்கணும். காதலிப்பது ஒரு போட்டி. அப்போ தான் காதல் ரொம்ப முக்கியம்.
அப்படிங்கிற பதிவு செய்ய வேண்டும், காதலிக்க வேண்டும். அப்புறம் வந்து கணவன் மனைவி வந்து காதலிக்கணும். அப்புறமா 5:20லேருந்து 6:20 வரைக்கும் 1 மணி நேரம் அங்கே இருக்கணும். நீ உட்காந்து பேசுறியா, தூங்குறியா, என்ன வேணாலும் பண்ணு. உனக்கான ரூம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். உள்ளே போய் உடலுறவு என்ன வேணாலும் பண்ணு. ஆனால் நீ உள்ளே இருக்கிற வெளியில் உள்ளவங்களுக்கு தெரியாத மாதிரி பார்த்துக்கோ. ஒரு தனிமை சுற்றி ஒரு அறை இருக்க வேண்டும். அறையை சுற்றி ஒரு வேலி, இயற்கை வேலி இருக்க வேண்டும். அது ஒரு காதல் பூங்கா. காதல் பூங்காவில் என்ன இருக்கணும்? நிறைய இந்த காமம் சார்ந்து, காம உணர்ச்சிகள் சார்ந்து, காம உணர்ச்சிகளை தூண்டுகிற மூலிகைகள், தாம்பத்திய உறவுகளை மேம்படுத்துகிற மூலிகைகள் அங்கே அந்த காதல் பூங்காவில் இருக்க வேண்டும். எவ்வளோ அற்புதமான விஷயம் இல்லை? இப்படியெல்லாம் இருந்தால் தான் உறவு தேவை என்பது பூர்த்தி செய்யப்படும். அப்புறம் 6:20க்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துட வேண்டியதான். வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு அப்புறம் படுத்துட்டு தூங்கிட வேண்டியதான். இந்த மாதிரி தான் மனிதர்கள் வாழ்வதன் மூலம் உறவு தேவையை பூர்த்தி செய்யணும். இப்படி தான் பூர்த்தி செய்யணும். நம்ம வாழ தவறிய வாழ்க்கை தப்பாக வாழ்ந்துட்டு இருக்கோம். சாதி, மதம், கீதம், கோலாக இதுன்னு சொல்லிக்கிட்டு தப்பாக வாழ்கிறீங்களா மனுஷங்களா? என்னடா நீங்கள்?